உண்மையிலேயே தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் ஒரு பேசுபொருளாக கடந்த பல காலங்களாக ஒரு விடயமாகவே வந்த வண்ணமே இருக்குது. குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் ஒரு இழுபறிக்கு மத்தியில் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்றது தேர்ந்தெடுக்கப்பட்டார். உண்மையிலேயே சிவில் கட்டமைப்புகளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குது. அந்த பொது கட்டமைப்பிலிருந்து பல ஜனாதிபதி வேட்பாளர்களாக தெரிவு செய்யப்பட்டு அதில் குறிப்பாக அரியநேந்திரன் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்படுறேன். உண்மையிலேயே இதன் பின்னணியில் நிறைய விடயங்கள் இருப்பதாக பல விமர்சகர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைச்ச வண்ணம் இருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளருக்கு சார்பாக ஒரு தரப்பினரும் இன்னொரு தரப்பினர் எமது சிங்கள வேட்பாளர்கள்ட்ட பேரம் பேசுதல் மூலமாக எங்களது அரசியல் அபிலாஷைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்திலையும் இருக்கிற அதே வண்ணத்தில் ஒரு சிலர் ஜனாதிபதி தேர்தலையே புறக்கணிக்கணும் என்ற கருத்திலையும் காணப்பட்டவர்கள். இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களில் காணப்படுற நிலையில் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தியிருக்குன்னு பார்த்தால், இந்த பொது வேட்பாளர் ஒருவர் மூலமாக எங்களது அரசியல் ரீதியான பிரச்சனைகளை இந்த பொது வேட்பாளர் மூலமாக முன்வைக்கலாம் என்ற கருத்து கணிப்பு சிலர் மக்கள் மத்தியில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல விமர்சனங்களும் இது தொடர்பாக எழுந்த வண்ணமே இருந்தது. குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற பொழுது பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயம் ஒரு கண்துடைப்பு நாடகமாக இருக்கிறது. தயவு செஞ்சு நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களான சிங்கள வேட்பாளர்களிடம் எங்களது பேரம் பேசுதல் மூலமாக எங்களது அரசியல் ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியில் இருக்கிற ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு கொடியை நாட்டியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு கட்சிக்குள்ளேயே இருவேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் பல விமர்சனங்களையும் ஒரு குழப்ப நிலையையும் தோற்றி வச்சிருக்கு. உண்மையிலேயே பல சந்திப்புகள் இதன் மூலமாக நடந்த வண்ணம் இருந்தது. குறிப்பாக ஸ்ரீதரனை அரியநேந்திரன் நேற்று சந்திச்சிருக்கிறார். அந்த சந்திப்பின் போது ஸ்ரீதரன் அரியநேந்திரன் கூறுற விடயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, எமது கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தாலும் கூட தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு தான் ஆதரவாக இருப்பேன் என்று ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அரியநேந்திரன் இது பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆதரவாக இருக்கிறதுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சங்கு சின்னத்தை தனக்கு தெரிவு செஞ்சு தந்தது ஸ்ரீதரன் என்ற விடயத்திலையும் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். உண்மையிலேயே அரியநேந்திரன் சம்பந்தமாக தமிழரசு கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழரசு கட்சியினுடைய அனுமதி, அதாவது தமிழரசு கட்சியை கேட்காமலேயே இவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அது சம்பந்தமாக தமிழரசு கட்சியினுடைய எந்த ஒரு கலந்துரையாடலையும் அவர் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழரசு கட்சி தொடர்பான கூட்டங்கள்லையோ அல்லது தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள்லையோ இவரை அழைக்காமல் இருப்பதென்ற முடிவை தமிழரசு கட்சி எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கான அழைப்பான கடிதங்கள் கூட இவருக்கு அனுப்பப்படாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதரனும் இவருக்கு ஆதரவாக இருந்தால் தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் சம்பந்தமாக என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாஷைகளான அவர்களுடைய இணைந்த வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான உள்ளக சுயனுடைய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்தியும், தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதற்கும் அதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும், வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கான நீதி விசாரணையும் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கான ஒரு கோரிக்கைகளையும் முன்வைத்தபடி தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இன்று என்னுடைய வீடு தேடி வருகை தந்திருக்கிறார். என்னோடு அவர் அருகிலே அமர்ந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள், மலையகத்திலே வாழுகின்ற தமிழர்கள், வடக்கு கிழக்கு மலையகம் தவிர்த்து இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலே வாழுகின்ற தமிழர்கள், புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லோருடைய வேணவாக்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வகையிலே மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒரு சவால் மிகுந்த ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக அவருடைய உரிமை குரலாக அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதற்காக அவர் துணிந்து தன்னுடைய பயணத்திலே கொடுத்த அந்த பயணத்தினுடைய ஒரு பிரச்சார நாட்களிலே அவர் என்னுடைய இல்லம் தேடி வருகை தந்த அவரை நான் வரவேற்கிறேன்.
ஏற்கனவே நான் பல தடவைகள் பல கூட்டங்களிலும் சரி பல நேர்முகங்களிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஏன் இறக்கப்பட வேண்டும், அதுக்கான காரணம் என்ன? நாங்கள் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டதென்று எங்களிலேயே சில பேர் பொய்யான கருத்துக்களை விதைத்து அந்த சர்வதேச விசாரணையை மழுங்கடித்து ஒரு இனப்படுகொலையை மழுங்கடித்திருக்கிற காலகட்டத்தில் எங்கள் மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை வலியுறுத்தி அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒருவராகவும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் இன்று காலமாகி இருக்கிறார்கள். இந்த தெருக்களிலே அவர்கள் போராடி அவருடைய பிள்ளைகளும் விடுதலை பெற்று வந்ததில்லை, அவர்களும் அந்த விடுதலையை அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே அதுக்கு ஒரு நீதியான சர்வதேச விசாரணை வேண்டும். அந்த சர்வதேச விசாரணை தான் எங்களுடைய மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைத்து சம்பந்தனையா அவர்கள் இறப்பதற்கு முதல் குறிப்பிட்டதாக வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒஸ்லோ உடன்பாட்டின் ஒஸ்லோ கம்யூனிகேட் அடிப்படையில் அவர்கள் சமஷ்டி அடிப்படையிலான இணைந்த வடகிழக்கில் அவர்களுடைய பூர்வீக மண்ணிலே அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த களத்திலே அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இறங்கியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல், ஒரு பரிசோதனை களம்தான். இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சி எந்த முடிவுகளை எடுத்ததோ எடுக்கவில்லையோ அது வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும், கட்சியை எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியுடைய நிலப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ளப் போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன். நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும், இலங்கைக்கும் சொல்ல வேண்டும். அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கான வேட்பாளராகத்தான் அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இருக்கிறார். ஆகவே இது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சவால் மிகுந்த, நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல். அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கிய முழங்கு என்று பாரதிதாசன் சொன்ன அந்த பாடல் வரிகளோடு எங்களுடைய அந்த சங்கு முழக்கத்தோடு நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று எல்லோரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் நான் தமிழ் பொது வேட்பாளராக எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றேன். உண்மையில் அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான நோக்கம் என்னவென்றால், எமது வடகிழக்கில் இருக்கக்கூடிய 83க்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து என்னை வேட்பாளராக எடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நான் மனப்பூர்வமாக ஏற்று அந்த பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகின்றேன். அந்த அடிப்படையில் இப்பொழுது நான் யாழ்ப்பாணத்து மாவட்டத்தில் அந்த பிரச்சார பணியை மேற்கொள்கின்ற போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களின் இல்லத்துக்கு வருகை தந்திருக்கின்றேன். அவர் பூரண ஆதரவை இந்த பொது வேட்பாளருக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். உண்மையிலே இந்த சின்னத்தை நாங்கள் பெறுகின்ற போது இந்த சின்னத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட அவர் தான் கூறியிருந்தார். அவர்தான் சங்கு சின்னத்தை எடுத்தால் நல்லது என்ற விடயத்தையும் எனக்கு கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சங்கு சின்னமும் கிடைத்திருக்கின்றது. அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த வாக்கு என்பது தாங்களே போடுகின்ற வாக்காகத்தான் நான் பார்க்கின்றேன். தமிழருக்கு போடுகின்ற வாக்கு என்ற அந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடந்த பல வருடங்களாக 75 வருடங்களாக ஒரு இன்னல் பற்ற இனமாக, ஒரு இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 8 ஜனாதிபதிகளை ஆதரித்தும் இருக்கின்றோம், எதிர்த்தும் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்தபோது அவருடன் பேசியும் இருக்கின்றோம், ஏமாந்தும் இருக்கின்றோம். இவ்வாறான ஒரு தொடர்கதையாகத்தான் எங்கள் வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வரலாறுகளின் அடிப்படையில் இருந்து கற்பித்த பாடமாகத்தான் இந்த முறை தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை இறக்கி நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள். அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக எங்கள் வடகிழக்கு மக்கள் கொடுக்கின்ற அந்த ஆணை என்பதை விட அவர் கொடுக்கின்ற அந்த கட்டளை அல்லது அதில் வருகின்ற பிரதிபலிப்பை நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும், குறிப்பாக எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய எமது இந்தியா பாரத நாட்டுக்கும் அதை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில்
யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வரப்போகின்றார். அது பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணிலாக இருக்கலாம், சயித்தாக இருக்கலாம், அல்லது அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம். இந்த மூன்றில் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வருவார் என்ற கணிப்பீடு இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்றில் ஒருவருக்கும் ஒரு பாடமாக இருக்க போகின்றது என்னவென்றால், நாங்கள் கடந்த காலம் 8 ஜனாதிபதிகளால் அவர்கள் ஏமாற்றப்பட்டதன் விளைவாக இந்த முடிவு வந்திருக்கின்றது. ஆகவே இனி நாங்கள் ஏமாற்ற முடியாது, தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியும் கூட இந்த மக்கள் வாக்களிக்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். இதில் நான் திரும்பவும் கூறுகின்றது என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் பல போராட்டங்களில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம், பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம், பல எழுச்சிகளை மாநாடுகளை எழுச்சி கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். அது பொங்கு தமிழாக இருக்கலாம், எழுக தமிழாக இருக்கலாம், பத்திரிகை தொடக்கம் பொலிகண்டியாக பேரணியாக இருக்கலாம். எல்லாம் ஒரு மக்களை திரட்சியாக எடுத்து மக்களை வெளிக்காட்டுகின்ற ஒரு கடப்பாடாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு விடயமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் திரட்சியாக சென்று ஒரு நாள் சென்று ஒரு புள்ளடியை போட்டுவிட்டு வருவது, அவ்வளவுதான். அது ஒரு பாரிய சக்தியாக மாறி ஒரு செய்தியை வெளியிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இது தேர்தல் என்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும், ஆனால் வடகிழக்கு மக்களாகிய நாங்கள் இதுவும் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக இதை நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் பல தியாகங்களை செய்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் வடகிழக்கு மண் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால், மயிலத்தமடு, மேச்சத்தரை இதுவரையிலே பேசும் பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது, தீர்வில்லை. அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிரதேச செயலர் பிரிவை எடுத்துக்கொண்டு போகாமல் இருந்தால் ஒரு கணக்காளரை கூட நியமிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இன்றும் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான விடயங்களுக்கு கூட தீர்வு இல்லாமல் இருக்கின்றது. இப்பொழுது பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற பிரதான வேட்பாளர்கள் 4 பேரையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொருளாதாரம், ஊழல், இந்த 2 விடயங்களையும் தான் அவர்கள் மையப்படுத்தி பிரச்சாரம் செய்கின்றார்களே தவிர, ஆனால் வடகிழக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு கொடுக்கப்பட வேண்டும், இனப்பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. ஆகவே இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் வெளிக்கொணர்வதற்காக இதை ஒரு சந்தர்ப்பமாக பார்க்க வேண்டும். நான் வெறும் அடையாளமாகத்தான் போட்டியிடுகின்றேன். அரியநேத்திர என்ற பெயருக்கு வாக்களிக்க வேண்டாம். அடையாளமாக இருக்கின்ற சின்னத்தை, எங்கள் சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தனிப்பட்ட விரோதங்கள் குரோதங்கள் எல்லாம் இதில் விட வேண்டும். இது ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு பாரிய பணியை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த பொது கட்டமைப்பு. அதுக்கு நான் ஒரு அடையாளமாக வந்திருக்கின்றேன். ஆகவே நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். அந்த செய்தியை நாங்கள் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வாக்களித்து செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வெளிக்காட்டுகின்ற போது அதில் வருகின்ற பிரதிபலிப்பை வைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லோரையும் நாங்கள் இதில் வாக்களிக்குமாறு அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் சுமந்திர தினத்தை தமிழரசு கட்சி தொடர்பான நிலைப்பாட்டை கேட்ட இடத்துல 21ஆம் தேதிக்கு முதல் நாள் கூட நாங்கள் இது சம்பந்தமான எங்களது முடிவை தெரிவிப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதல் நாள் கூட தெரிவிக்கலாம் என்றால் அந்த சிங்கள வேட்பாளர்களுடைய, அதாவது அங்கே பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சிங்கள வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் யார் யார் என்ன கருத்துக்களை முன்வைக்கினம், தமிழர்கள் தொடர்பான அவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்ற விடயங்களை கேட்டறிந்த பின்பு அவற்றை ஆய்வு செய்த பின்னர் தான் தமிழரசு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இவரது பின்னணியில் பார்க்க போனால் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்தை நிராகரித்து இவர் என்ன விடயத்தை முன்வைக்கிறார் என்றால், உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இப்போ சிங்கள வேட்பாளர்கள் நிறைய பேர் அங்கே போட்டிடுற காரணத்தினால சிங்கள வாக்கள் பிளவடைஞ்சு காணப்படுது. உதாரணமாக சிங்கள கட்சிகள் கூட பிளவடைஞ்சு அந்த கட்சியில் இருந்த ஆக்கள் நிறைய பிளவுகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு கட்சியை ஆரம்பித்து பலர் சுயேட்சையாக கேட்பதன் மூலமாக சிங்கள வாக்கள் பிரிவடைந்த வண்ணம் காணப்பட்டதாக அவர்கள் தமிழர்களுடைய வாக்களை பெறுவதற்கு மும்முரமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களிடம் ஒரு பேரம் பேசலை முன்வைத்து எங்களோட அரசியல் பிரச்சனைகள், அரசியல் அபிலாஷைகளை அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட நிலைப்பாடுகளை சிங்கள மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சுமந்திர அணியினர் காணப்படுகின்றனர். அப்போ அவர்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்படியான விடயங்களை சுமந்திரனிடம் கேட்கின்ற பொழுது, இந்த பொது வேட்பாளர் பற்றி உங்களோட கருத்து என்ன, தமிழரசு கட்சி இந்த விடயம் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை வச்சிருக்கின்ற சொன்ன இடத்துல தாங்கள் 21ஆம் தேதிக்கு முன்னர் கூட இதை பற்றி நாங்கள் அறிவிக்கலாம் என்றால் கடந்த தேர்தல்களில் கூட நாங்கள் அவ்வாறு தான் அறிவிச்சினாங்கள் என்ற ஒரு கருத்துப்பட அவர் பேசியிருந்தார். இதற்கு பின்னரான வேறு நிலைப்பாடுகள் நாங்கள் எடுத்து பார்த்தால், பொது வேட்பாளர் ஆதரித்த சில கட்சிகளை பின்வாங்குகிற ஒரு சூழ்நிலை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், டெலோ பிளட் ஜனநாயக போராளிகள் கட்சி,
EPRLF போன்ற பல கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை உருவாக்கினோம். அந்த கட்சியும் அந்த கூட்டமைப்பும் சிவில் சமூகத்தினரும் சேர்ந்து பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதிலிருந்து தான் பொது வேட்பாளர் என்ற ஒருவர் தெரிவு செய்யப்படுறார். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். அதற்கு பிறகு அந்த பொது கட்டமைப்பில் இருந்த டெலோ புலட் என்கின்ற இரு கட்சிகள் அந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலிருந்து பின்னடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்மையிலே கனடா தூதுவர் வந்திருந்த பொழுது இந்த பொது கட்டமைப்பு அவர்களுடனான ஒரு சந்திப்பை மேற்கொள்றதுக்கு தீர்மானிச்சிருந்தவை. அந்த சந்திப்பில் டெலோவுக்கும் புலட்டுக்கும் அந்த அழைப்பு வந்து கொடுக்கப்படவில்லை. அந்த கனடா தூதுவர் சந்திப்பதற்கான அழைப்பு வந்து அவர்கள் கொடுக்கப்படவில்லை. அந்த கூட்டத்திற்கு அவர்களையும் அழைக்கவில்லை. இதன் காரணமாக அவர்கள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக ஒரு பின்னடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்துமே அதாவது வந்து தங்களது நிலைப்பாட்டிலிருந்து தொடர்ந்தும் மாறுபடுவதற்குரிய ஒரு சூழ்நிலை காணப்படுவது. அதற்கான கூட்டங்கள் மெய்நிகர் வழியாகவும் நேரடியாகவும் கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு அழைப்புகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் மொத்தமாகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பையே இந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்னடிக்க செய்கிறதுக்கான ஒரு கூட்டங்களை மேற்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. அது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பல செய்திகள் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான பின்வாங்கலுக்கு இன்னொரு காரணம் முன்வைக்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கிற சிங்கள வேட்பாளர்கள் வந்து இங்கே வந்து அவர்கள் ஒரு சந்திப்பை மேற்கொள்ளணும், அங்கே தமிழ் கட்சிகளோட ஒரு சந்திப்பை மேற்கொள்ளணும்னு சொன்ன இடத்த இவர்கள் தேர்தல் வேலைகளில் நாங்கள் பிஸியாக இருக்கிற காரணத்தினால அந்த சந்திப்புகளை நிராகரிக்கிறோம். அதாவது நாகரிகமான முறையில் தமிழ் கட்சிகள் உட்பட சிவில் அமைப்புகள் சொல்லியிருந்தவை. அந்த பொது கட்டமைப்பு என்ற அந்த அமைப்பினூடாக அவர்கள் சொல்லியிருந்தவை. அதற்கு பிறகான காலகட்டங்களில் புலட் அமைப்பாக இருக்கட்டும் சரி, டெலோ அமைப்பாக இருக்கட்டும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக போராளிகள் கட்சியாக இருக்கட்டும் சரி, அவர்கள் நேரடியாக அந்த அழைப்பை ஏற்று அந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தவை. அதாவது வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடையும் இருக்கட்டும், சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், அவர்கள் இருவரோடையும் அந்த சந்திப்புகளை மேற்கொண்டவை. அப்போ அந்த சந்திப்புகளிலிருந்து மக்கள் பக்கம் அந்த சந்திப்புகள் தெரிய வருகிற இடத்த மக்கள் அதை எவ்வாறு விளங்கி கொண்டார்கள் என்று பார்த்தா, இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழ் கட்சிகள், அதாவது சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழ் கட்சிகள் இருக்கிறது, அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் வந்துட்டினம் என்ற நிலைப்பாட்டில் பல விமர்சகர்களாக இருக்கட்டும் சரி, சாதாரண மக்களாக இருக்கட்டும் சரி, அப்படி ஒரு கருத்து கணிப்பில் எடுக்க வெளிக்கிட்ட பின்னர் அதுவும் ஒரு பின்வாங்கலாக இதற்கு இருக்கலாம் என்றும் பல வேறுபட்ட கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கிறோம். இப்படி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த பல கட்சிகள் கூட இப்போ பின்வாங்கிறதுக்குரிய சூழ்நிலை இருப்பதாக பல செய்திகள் வெளியாகி வண்ணமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் தமிழ் கட்சிகளுக்குடையிலேயே பொது வேட்பாளர் சம்பந்தமான ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லாத பட்சத்தில் இந்த பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிற அரியநேந்திரன் வந்து தன் தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படி என்றால் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை என்ற எண்ணக்கருவில் அடிப்படையாக வச்சோண்டு இப்போ அந்த தன் தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அதில் அந்த தேர்தல் பிரசாரத்தில் என்னென்ன விடயங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்குமே அவர் தேர்தல் பிரசாரத்தை மேற்கொள்வதாகவும் பின்னர் காங்கிரஸ் துறை வீதியினூடாக வந்து யாழ்ப்பாணத்தில் அந்த தேர்தல் பிரசாரம் முடியும் என்ற வகையில் அந்த தேர்தல் பிரசாரத்தின் நிகழ்ச்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக கிளிநொச்சியிலையும் பரிந்துறையிலையும் இன்றைக்கும் 10 மணிலிருந்து தொடர்ந்து அந்த தேர்தல் பிரசாரம் காரசாரமாக ஆரம்பமாக இருந்த நிலையில் காணப்பட்டது. அந்த வகையில் இந்த தேர்தல் பிரசாரம் சம்பந்தமான காணொலியையும் நான் இதோடு நினைக்கிறேன். அந்த காணொலியை பார்த்துட்டு வணக்கம். உண்மையில் அந்த எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க, அவர்களின் ஆதரவுக்கு இணங்க நான் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். எமது அந்த பிரச்சார பணி என்பது முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம். அதன் தொடக்கத்தின் அடுத்த நிகழ்வாக இன்று தொடக்கம் பொலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரையிலான ஒரு பிரச்சார பணியை நமக்காக நாம் என்கின்ற அந்த கருப்பொருளை முன்வைத்து அந்த பிரச்சார பணி இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. உண்மையில் இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் எனக்கான தேர்தல் பிரச்சாரம் அல்ல. ஏனைய பிரதான வேட்பாளர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி, தங்கள் பெயர்களை முன்னிலைப்படுத்தி, தான் ஆட்சிக்கு வந்தால், தான் ஜனாதிபதியாக வந்தால் அதனை செய்வோம்,
இதனை செய்வோம் என்ற விடயங்களை கூறுகின்றார்கள். நாங்கள் அவ்வாறு அல்ல. நாங்கள் கூறுகின்ற விடயம் நான் ஒரு அடையாளமாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன். அந்த அடையாளம் என்பது தமிழ் தேசியத்தின் அடையாளமாகத்தான் இந்த தேர்தலிலே நாங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அந்த அடையாள சின்னமாக சங்கு சின்னம் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது என்னவென்றால், நாங்களாக இருக்கின்றோமா, அல்லது தமிழர்களாக ஒன்றிணைகின்றோமா, அல்லது கடந்த காலத்தில் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்திற்கு பிற்பட்ட காலத்தில் இந்த 15 வருடங்களும் நாங்கள் எவ்வாறாக எங்களை சிதைத்திருக்கின்றார்கள். சிங்கள தேசியவாதம் தமிழ் தேசியவாதத்தை சிதைப்பதற்காக பல்வேறுபட்ட முனைப்புகளை காட்டியிருக்கின்றார்கள். இங்கு மக்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த விடயம் சிதறி கிடக்கின்றது. அதை நாங்கள் ஒன்றுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு விதமான ஜனநாயக ரீதியான ஒரு போராட்ட வடிவங்களில் ஒன்றாக பார்க்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் பொத்தியூரிலே இருந்து இதே பொலிகண்டியில் தான் ஒரு பேரெழுச்சியை நாங்கள் நிறைவு செய்திருந்தோம். அதன் தொடக்கத்தில் அல்லது அதன் அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த எங்கு முடித்தோம் அந்த பொலிகண்டியில் அந்த போராட்டம் முடிந்தாலும் கூட இப்பொழுது பொலிகண்டியில் இருந்து பொத்தியூரை நோக்கி இந்த பொது வேட்பாளர் பிரச்சார பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மனப்பாங்கு இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதில் வாக்களிக்க வேண்டும், எல்லோரும் திரண்டு வாக்களிப்பதற்காக நீங்கள் இந்த பிரச்சார பணியை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் 22ஆம் தேதி வருகின்ற அந்த செய்தி என்பது வடகிழக்கு மக்கள் இன்னும் உறுதியாக இருக்கின்றார்கள். எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தேவையாக இருக்கின்றது என்பதை 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற அந்த ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய பாரத தேசத்துக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியாக இது அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே எல்லோரும் இணைந்து இந்த வெற்றி பாதையை நாங்கள் முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம்.